பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, பிருத்திவிராஜ் சுகுமாரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் சலார். இந்த படத்தை லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சலார் படம் ரிலீஸ் ஆன 1 வீக்கில் வேர்ல்டு வைடாக 500 crore கிட்ட கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஹிந்தி சினிமாவில் மட்டுமே 110 crore ரீச் பண்ணியிருக்கு. அடுத்து கேப்டன் மில்லர், அருண் மதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், சுந்தீப் கிஷான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். கேப்டன் மில்லர் படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லர் படத்தை வர ஜனவரி 12 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் வந்திருக்கு. அதே ஜனவரி 12 டேட்டில் நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் பொங்கலுக்கு தளபதி வெர்சஸ் தலை, நெக்ஸ்ட் இயர் 2024 பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் வெர்சஸ் தனுஷ் கிளாஷ் நடக்க போகுது. யார் ஜெயிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டர்டே நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்திருக்காரு. நம்ம சினிமா ரசிகன் சேனல் வைஸா கேப்டன் விஜயகாந்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். ரெஸ்ட் இன் பீஸ். ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் பார்க்கிங். இந்த படம் கண்டென்ட் ஓரியன்டான படம். வாடகை வீட்டில் மேல் வீட்லேயும் கீழ் வீட்லேயும் இருக்கிறவங்களுக்கு கார் விடுறதுல பிரச்சனை, இதனால் வர ஈகோ சண்டை, அதுதான் இந்த பார்க்கிங் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை டிசம்பர் 30 இன்னைக்கு நைட்டு 12 மணியே ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும். கண்டிப்பாக பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த பார்க்கிங். அடுத்து ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷனில் நம்ம ஷாருக் கான், டாப்ஸி பானு இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் டங்கி. லாஸ்ட் வீக் இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் கண்டென்ட் வைஸாக எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கு. ஆனால் கலெக்ஷன் வைஸாக இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணவே இல்லை. டங்கி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஜியோ சினிமாஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஜியோ சினிமாஸில் டங்கி படத்தை கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் OTTயில் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஜியோ சினிமாஸில் டங்கி படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.